Hi friends, welcome to our YouTube channel. So in the video பதிவில் TNPSC Group 2 examination எழுதக்கூடிய aspirants, new aspirants, புதுசாக எழுதக்கூடிய aspirants பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் ஹால் இன்ஸ்ட்ரக்ஷன் போட சொல்லி கேட்டிருந்தீங்க அண்ட் OMR இன்ஸ்ட்ரக்ஷனும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஹால் இன்ஸ்ட்ரக்ஷன் போடுறேன். அடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு OMR இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன். OMR ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்துட்டு ரொம்ப லென்த்தாக போகும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹால் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிவிட்டு உங்களுக்கு அடுத்து OMR இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன். ஸோ புதுசாக பார்க்கக்கூடியவங்க பார்த்தாலும் ஓகே. அண்டு நான் வந்துட்டு நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல விரும்புகிறீங்க, நீங்கள் என்ன டிப் எக்ஸாமில் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக எழுதக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஹால் டிக்கெட், இது வந்துட்டு என்னோடய குரூப் 4 ஹால் டிக்கெட்டு ப்ளஸ் குரூப் 4 கொஷின் 2022 கொஷினும் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஹால் டிக்கெட் 2 ஹால் டிக்கெட் ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. கலர் ஜெராக்ஸ் போட்டாலும் ஓகே, பிளாக் ஜெராக்ஸ் போட்டாலும் ஓகே. ஆனால் 2 வச்சுக்கோங்க, ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ ஒன்று மிஸ் ஆச்சுனாலும் ஒன்று வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி 2 எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்துட்டு கண்டிப்பாக 2 எடுத்துக்கோங்க. ஒரு பேனா வந்துட்டு சம்டைம்ஸ் எழுதாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்துட்டு 2 கொண்டு போய்க்கிறது பெட்டர். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ரெட்டு ப்ளூ அந்த மாதிரிலாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் 2 கொண்டு போகும்போது ஒன்று வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிடாதீங்க, 2 எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் வாட்ச் வந்துட்டு யூஸ் கூடாது, நாட் அலவுடு. ஸோ முள்ளே இருக்கக்கூடிய வாட்ச் வந்துட்டு கட்டிக்கலாம். நீங்கள் சம்டைம்ஸ் ஹால்லேயே வந்துட்டு வாட்ச் வச்சுருப்பாங்க. ஸோ அதை நம்பி போனாலும் வந்துட்டு நமக்கு ஒரு ஹாலில் இருக்கும், ஒரு கேம்பஸில் இருக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு டிஜிட்டல் வாட்ச் வந்துட்டு கட்டாதீங்க, முள்ளு இருக்கக்கூடிய வாட்ச் வந்து கட்டிட்டு போய்க்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் ஹாலில் உள்ள என்ட்ரன்ஸ்குள்ளே போகும்போதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒயிட் போர்டில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்பர் என்னென்ன அந்த கேம்பஸில் வந்து எத்தனை பேர் எழுதுகிறாங்க, யாரோட நம்பரெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்துட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒரு காலேஜு அண்ட் ஸ்கூலில் பார்த்திங்க அப்படின்னா வாலண்டியர்ஸ் வச்சுருப்பாங்க. எந்த சைடு போகணும், எப்படி போகணும் அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு முன்னாடி டீச்சர்ஸ் ஆர் ஸ்டாஃப் வந்து நிற்பாங்க. ஒரு சில ஸ்கூலில் அண்ட் காலேஜில் வந்துட்டு நிற்க மாட்டாங்க, சொல்கிறக்கு ஆள் இருக்காது. ஒரு சில ஸ்கூலில் வந்துட்டு அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. தெரில அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு கேட்டுக்கோங்க. போய் அங்கே நின்றுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காதீங்க. எப்படி போகிறது எப்படி போகிறதுன்னு சொல்லி தெரியாமல் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காதீங்க. நம்பர் எப்படி பார்க்கணுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 டிஜிட் நம்பர் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ 320 எந்த நம்பர் ஸ்டார்ட் ஆகுதோ ஸ்டார்டிங் நம்பரும் பார்த்துக்கோங்க, எண்டிங் நம்பரும் பார்த்துக்கோங்க. ஒரு ஹாலுக்கு பார்த்திங்க அப்படின்னா 10 பேர் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு போடுவாங்க. ஒரு ஹாலுக்கு பார்த்திங்கன்னா 10 பேர், டெஸ்கில் 2 பேர் வந்துட்டு உட்கார மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுடைய லாஸ்ட் டிஜிட்டும் ஃபஸ்ட்டு டிஜிட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழே 10 நம்பருக்குள்ளே தான் நீங்கள் வர்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ 1080 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா 17080 அப்படின்னு இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே தான் உங்கள் நம்பர் இருக்கும். லாஸ்ட்டாக இருக்கும், அப்படி இல்லைனா உள்ளுக்குள்ளே சென்டரில் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 டிஜிட் நம்பரை மட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இன்கேஸ் 1 இருந்துச்சு அப்படின்னா இங்கே 21 வரைக்கும் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி அதுக்குள்ளே தானே உங்கள் நம்பர் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஹால் முன்னாடியே வந்துட்டு ஒட்டியிருப்பாங்க. அடுத்து பிளாக்கு எந்த சைடு போகணும் அப்படின்னு ஏரோ மார்க் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. பிளாக் 1, G1, G2 ஹால் வந்துட்டு இந்த சைடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏரோ மார்க் கொடுத்து அங்கே வந்துட்டு ஒட்டியிருப்பாங்க. அந்த ஸ்டிக்கர் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சுற்றி பாருங்கள் எந்த மாதிரி வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அங்கே ஒட்டியிருக்காங்க, எப்படி போகணும் அப்படிங்கிற ஏரோ மார்க்கும் வந்துட்டு ஸ்டிக்கரில் ஒட்டியிருப்பாங்க. அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எத்தனை மணிக்கு நம்ம உள்ளே போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹால் டிக்கெட்லேயே டீட்டெயில்டாக ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபுல்லாக நீங்கள் உட்காந்து ஜெராக்ஸ் எடுத்து படித்து தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலும் ஓகே. இதில் வந்துட்டு நான் ஜென்ரலாக சொல்லிடுறேன். வருகை நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு 8:30, நம்ம 8:30க்கெல்லாம் வந்துட்டு கேம்பஸ்குள்ளே இருக்கணும். சலுகை நேரம் அப்படிங்கிறது வந்துட்டு 9 மணி வரைக்கும்
நம்ம கேட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகக்கூடிய சலுகை நேரம். அதாவது ஹால்குள்ளே கிடையாது, கேட்டு என்ட்ரன்ஸ்குள்ளேயே 9 மணி வரைக்கும் தான் அலௌடு. அப்படி இல்லை அப்படின்னா கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, போக முடியாது. நமக்கு எக்ஸாம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணக்கூடிய டைம் பார்த்திங்க அப்படின்னா 9:30க்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் அங்கே வந்துட்டு இன்விஜிலேட்டர்ஸ் வருவாங்க, ஸ்டாஃப் இருப்பாங்க. அந்த ஸ்டாஃப் கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிவிட்டு எக்ஸாமில் ஓஎம்ஆர் ஆகட்டும், கொஷின் பேப்பர் ஆகட்டும், எதில் கை வைக்கிறதா இருந்தாலும் அங்கே ஸ்டாஃப் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுட் அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க, அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா 8:30க்கு வந்துட்டு நம்ம ஹால்குள்ளே கேம்பஸ்குள்ளே போயிடணும். 9 மணிக்கு வந்துட்டு நமக்கு ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவாங்க. ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம ஓஎம்ஆர் வந்துட்டு ஷேட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு புதுசாக எழுதுகிறவங்களும் இருப்பாங்க இல்லையா, ஸோ அங்கேயே அவங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்லலை அப்படின்னா நீங்களே தெரிஞ்சுட்டு போகிறது பெட்ரு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஷின் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கு கொடுத்துருவாங்க. சீல் உடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு டைம் சொல்லுவாங்க, ஓப்பன் பண்ணலாம் சீல் உடைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் சீல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயினாக பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன எடுத்துகிட்டு போகணுன்னா ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, இந்த மாதிரி உங்களுடைய ஒரிஜினல்ஸ் ஆர் ஜெராக்ஸ் வந்துட்டு ஐடென்டிட்டிக்காக வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். கண்டிப்பாக கேட்பாங்க. நான் வந்துட்டு பேன் கார்டு ஒரிஜினல் எடுத்துகிட்டு போய்ப்பேன். சம்டைம்ஸ் ஃபோட்டோ கூட கேட்பாங்க, 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. அது எதுக்காகன்னு பார்த்துட்டிங்கன்னா ஓஎம்ஆரில் வந்துட்டு உங்களுடைய ஃபோட்டோ தெளிவில்லாமல் இருக்கலாம், உங்களோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஏதாவது பிரிண்ட் ஆனது தப்பாக இருக்கலாம். அப்படி தப்பாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு அந்த எக்ஸாமினர் உள்ளே இருப்பாங்க இல்லையா ஸ்டாஃபு, அவங்கக்கிட்ட சொல்லி என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க வந்துட்டு ஹச்ஓடிஆர் பிரின்ஸிபல்கிட்ட வந்துட்டு சஜஷன் கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு A4 ஷீட்டில் வந்துட்டு உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி உங்களுடைய டேட்டா என்ன டேட்டா வந்துட்டு தவறுதலாக இருக்குது அப்படிங்கிறத எழுதி தர சொல்லுவாங்க. எழுதி கீழே வந்துட்டு சைன் போட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஃபோட்டோவும் வந்துட்டு எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் தப்பு வரக்கு வாய்ப்புகள் இருக்காது. இருந்தாலும் தப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அடுத்து அதுக்கப்புறம் ஃபுல்லாமே ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில். ஸோ வாட்டர் பாட்டில் உங்களுக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எதுவுமே இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் தான் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா தண்ணி நீங்கள் கொண்டு போயிருக்கீங்களா இல்லையா, இவ்வளோ வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில எக்ஸாமில் வந்துட்டு ஹால்லேயே வந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் என்ன டிப் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா உள்ளே என்ட்ரன்ஸ்குள்ளே போகும்போதே எக்ஸாமுக்குள்ளே போகும்போதே ஒரு சாக்லேட் வந்து உள்ளே போட்டுப்பேன். சாக்லேட் சாப்பிட்டு அங்கே போய் சப்பி சாப்பிட்ருக்க மாட்டேன். அந்த த்ரோட் வந்துட்டு ட்ரை ஆகாமல் இருக்கிறக்காக அந்த சாக்லேட் போட்டுப்பேன். ஸோ எக்ஸாம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு வந்துட்டு தாகம் எடுக்காது. இன்கேஸ் நம்ம தண்ணி குடித்தோம் அப்படின்னாலும் ரெஸ்ட் ரூம் போகணும். ஸோ 3 மணி நேரம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே உட்காந்துருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி ப்ராப்பராக நம்மளை வந்துட்டு ரெடி பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி நான் ரெடி பண்ணிவிட்டு போய்ப்பேன். ஸோ எனக்கு வந்துட்டு அந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு ஏன்னா த்ரோட் ட்ரை ஆகிடுச்சுன்னா இருமல் கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக நான் ஒரு சாக்லேட் வந்துட்டு உள்ளே போட்டுப்பேன். ஸோ இதெல்லாம் தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ வேறு ஏதாவது விட்டு போயிருந்துச்சு அப்படின்னா எக்ஸாம் ஆல்ரெடி எழுதியிருக்க ஆஸ்பிரண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்டை கீழே சொல்லுங்கள். நான் மேக்ஸிமம் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.